ஹாய் கைஸ், லாஸ்ட் டைம் லெசன் 1ல டேரோவை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, டேரோக்கு எத்தனை சூட் இருக்கும், ஒரு சூட்டும் எதை குறிக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு லெசன் 2ல பார்ட் 1 பார்க்க போறோம். லெசன் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 0 நம்பர் கார்டு, அதாவது ஃபுல் கார்டுலேருந்து லவ்வர்ஸ் கார்டு வரைக்கும் 6ஆம் நம்பர் கார்டு வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ லெசன் 2 பார்ட் 1குள்ள போயிடலாம். இந்த ஃபுல் கார்டுக்கு நம்பர் வந்து 0. இத முதல் கார்டாவும் வச்சு படிப்பாங்க, கடைசி கார்டாவும் வச்சு பார்க்கலாம். எதுக்குமே இது பொருந்திடும். இந்த ஃபுல் கார்டுல பாருங்க, ஒருத்தர் ரொம்ப ஜாலியா அப்படியே ஹாயா எதை பத்தி கவலைப்படாம நின்றுட்டு இருக்காரு. அவரு கையில ஒரு தடி இருக்கு, அதுல ஒரு குட்டி மூட்டை தொங்கிட்டு இருக்கு, சைட்ல ஒரு நாய்க்குட்டியும் இருக்கு. அவரு அதுல ஒரு மலை உச்சியில நின்றுக்கிட்டு கீழே விடறதுக்கு கூட பயம் கொஞ்சம் கூட காட்டிக்காம அப்படியே ரொம்ப ஜாலியா நின்றுட்டு இருக்காரு இல்லையா. இந்த ஃபூலுக்கு பக்கத்துல ஒரு நாய் நிக்குது இல்லையா. பொதுவா இந்த மாதிரி கேனைன் அனிமல்ஸ் எல்லாமே, அதாவது உல்ஃப், ஃபாக்ஸ், டாக், இது எல்லாமே நம்மளுடைய உள் உணர்வை குறிக்கிறது. கார்டியன் ஏஞ்சல், ஸ்பிரிட் கைட்ஸ், இது மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவங்க உங்க கார்டியன் ஏஞ்சலா கூட எடுத்துக்கலாம். உங்களுடைய ஆன்செஸ்டர் உங்களை கைட் பண்றாங்க அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த மீனிங் எடுத்துக்கங்க. இந்த ஃபூல் அப்படிங்கிற இந்த உருவம் ஆத்மாவையும் குறிக்கும். அதாவது ஒரு ஆத்மா மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் நம்மள மாத்துது, ஷேப் பண்ணுது, கரப்ட் பண்ணுது. அது நல்லதுக்காகவும் இருக்கலாம், கெட்டதுக்காகவும் இருக்கலாம். ஆனா அது சோலா இருக்கும் போது அது கரப்ட் ஆகாம பியூரா இருக்கு இல்லையா. அந்த பியூரிட்டியை குறிக்கிறது தான் இந்த கையில உள்ள ஒயிட் ரோஸ். இந்த மலை உச்சியில நின்றுகிட்டு குதிக்கிறது கூட கொஞ்சம் கூட பயத்தை காட்டாம இருக்கார்ல, இது 2 விஷயத்தை குறிக்கும். ஒண்ணு, லைஃப், வாழ்க்கைய, இந்த பிரபஞ்சத்தை நம்பி ரெடியா இருக்காரு, எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ரெடியா இருக்கிறதையும் குறிக்கும். அதே சமயம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படாம இருக்கிற ஒரு கேரக்டரையும் குறிக்கும். உங்க ரீடிங்ல இந்த ஃபூல் கார்டு வந்துச்சுன்னா எதெல்லாம் குறிக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு புது விஷயத்தையும் குறிக்கலாம். அதாவது புது ஜாப், இல்ல புதுசா ஒரு பிசினஸ் தொடங்குறீங்க, புது லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறாங்க, புது ரிலேஷன்ஷிப் வருது, புது ஃப்ரெண்ட்ஸ் அமைகிறாங்க, இல்ல மேரேஜ் நடக்குது, மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு புது ஃபேமிலி உருவாகுது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு புதுசா வருது, புது ஒரு லைஃப், ஸோ அதை குறிக்கலாம். அப்புறம் ஜாய், ரொம்ப சந்தோஷம், ஒரு இன்ஸ்பிரேஷன், ஏதாவது ஒரு விஷயத்த தொடங்கணும்னு நினைக்கிறோம், அப்ப அந்த ஸ்பார்க், அந்த இன்ஸ்பிரேஷன் வருது இல்ல, அதை குறிக்கலாம். கியூரியாசிட்டி, இது இப்ப என்ன நடக்கும், அப்புறம் என்ன நடக்கும், அங்க என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ள வரும் இல்லையா. அந்த மாதிரி இடத்துலயும் இந்த கார்டு வரும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல ரிஸ்க் நீங்க எடுக்கணும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றப்பையும் இந்த கார்டு வரலாம். இதோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த கார்டு இப்படி தலைகீழ ரிவர்ஸ்ல வந்துச்சுன்னா அப்ப இது பயத்தை குறிக்கலாம். ரிஸ்க்னு ஒண்ணு எடுக்கிறதுக்கே பயமா இருக்கலாம், இல்ல ஓவரா ரிஸ்க் எடுக்கலாம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, சரௌண்டிங் கார்ட்ஸ், அடுத்தடுத்த வர கார்டை வச்சு இதோட மீனிங்கை நம்மளால, இதை நம்ம நெகட்டிவா எடுத்துக்கணுமா பாசிட்டிவா எடுத்துக்கணுமான்னு எடுத்துக்கலாம். இல்ல ரிவர்சல்ஸ் படிக்கிறவங்க தலைகீழ வந்தா நெகட்டிவ் மீனிங்கை அப்ளை பண்ணிக்கலாம். லைஃப்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு தேக்கத்தை குறிக்கலாம், ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முன்னேற்றமே இல்லாம அப்படியே ஒரே மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நேரத்திலையும் இந்த கார்டு வரலாம். ரொம்ப கேர்லெஸ்ஸா ஒரு விஷயத்துல நடக்கிறோம், நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த கார்டு வரலாம். 1ஆம் நம்பர் கார்டு மெஜிஷியன். இந்த மெஜிஷியன் கார்டுல ஒருத்தர் நிக்கிறாரு. அவரு சிகப்பு கலர் ரோப், இந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு. இந்த சிகப்பு கலர் வந்து பவரையும் பேஷனையும் குறிக்கிற ஒரு கலர். அதே மாதிரி அவர் தலையில இன்ஃபினிட்டி சிம்பிள், 8 மாதிரி இப்படி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அது இன்ஃபினிட்டி சிம்பிள்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, வாழ்க்கை நெவர் எண்டிங் சைக்கிள், அதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படிங்கிற ஒரு சிம்பிள். அதே மாதிரி ஒரு கைய மேலையும் ஒரு கைய கீழையும் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஆஸ் அபவ் சோ பிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம நினைக்கிறத தான் பிரபஞ்சம் செய்யுது, பிரபஞ்சம் என்ன செய்யுதோ அதை தான் நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கைய மாத்தி அமைச்சுக்கிற பவர் நமக்கு இருக்கு, பிரபஞ்சத்தோட துணையோட அப்படின்னு அர்த்தம். அவர் முன்னாடி இருக்கிற ஒரு கார்டன், இந்த ரோஸ் கார்டன் இருக்கு இல்லையா, அதுக்கும் அதான் அர்த்தம். வெறுசா ஒரு தரிசு நிலமா இருந்தா கூட அத கார்டனா, சோலையா மாத்துற அந்த பவர் இந்த மெஜிஷியனுக்கு இருக்கு, இந்த சக்தி நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிற உணர்த்துறது. அதே மாதிரி அவர் முன்னாடி டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல என்ன இருக்கு நல்லா கவனிங்க. 4 சூட் டேரோல பார்த்தோம் இல்லையா, பென்டக்கிள்ஸ், வான்ஸ், ஸ்வார்ட்ஸ் அண்ட் கப்ஸ். இந்த 4ம் எதை குறிக்குது? நிலம், நீர்,
காற்று, நெருப்பு இதை குறிக்குது. இது எல்லாத்தோட சப்போர்ட்டும் இவருக்கு இருக்கு. இவர் நினைச்சாருன்னா அதை யூஸ் பண்ணி இவர் நினைச்சதை அடைய முடியும் அப்படிங்கறத உணர்த்துறது. இந்த மெஜிஷியன் கார்டு உங்க ரீடிங்ல வந்தா மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம்ல, நம்ம நினைச்சதா நம்ம நடத்திக்கணும். சில பேரை கூட சொல்லுவோம், அவ நினைச்சா அவ நடத்திக்கிட்டா அப்படின்னு. இது எவ்வளவு நமக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டிசையர் இருக்கோ அதை பொறுத்து நம்ம நினைக்கிறத நம்மளால நடத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கார்டு வரலாம். அது மட்டும் இல்லாம விஜுவலைசேஷன், உனக்கு என்ன வேணுமோ அதை நீ விஜுவலைஸ் பண்ணிக்கணும். உன்னுடைய மனக்கண்ணில் உன் மனசுக்குள்ள அந்த சீனை திரும்ப திரும்ப உனக்கு என்ன வேணுமோ அதை நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா அது கைகூடும் அப்படின்னு சொல்றதுக்காக கூட இந்த கார்டு வரலாம். அது மட்டும் இல்ல, ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்ப அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரியேட்டிவ் இன்ஸ்பிரேஷன் வேணும்ல. அந்த மோட்டிவேஷனே இல்லைன்னா உங்களுக்கு எதையும் செய்ய தோணாது. அப்போ அந்த மோட்டிவேஷனை குறிக்கிறது, கிரியேட்டிவிட்டியை குறிக்கிறது, நீங்க நினைச்சது கை கூட போகுது அப்படிங்கிற விஷயத்த குறிக்கிறது, உங்களுடைய வில் பவரை குறிக்கிறது, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, உங்களுடைய கோல் என்ன, ஆம்பிஷன் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் குறிக்கிறது தான் இந்த மெஜிஷியன் கார்டு. அதே மாதிரி இந்த கார்டுக்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்த கார்டு தலைகீழ வந்துச்சுன்னா பிளானிங் ரொம்ப புவரா இருக்கு, உனக்கு பிளான் பண்ண தெரியல, இன்னும் நீ அதை ரீஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக வரலாம். அதே மாதிரி தனக்கு என்ன பவர் இருக்கு, தனக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத ரியலைஸே நீ பண்ணல அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கார்டு வரலாம். அதே மாதிரி அபியூஸ், அத பவரை அபியூஸ் பண்றப்ப இந்த கார்டு வரலாம். நம்மள நாமே ஏமாத்திக்கிறதோ அடுத்தவங்களை ஏமாத்துறதோ அந்த மாதிரி சமயத்திலையும் இந்த கார்டு வரலாம். அடுத்து 2ஆம் நம்பர் கார்டு ஹை பிரீஸ்டஸ். இந்த ஹை பிரீஸ்டஸ் கார்டுல பாருங்க, ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு 2 சைட்லயும் 2 தூண் இருக்கு, ஒண்ணு வெள்ளை ஒண்ணு கருப்பு. இது எதை சொல்லுது அப்படின்னா லைஃப்ல எல்லாமே ஒரு பேலன்ஸ், அதாவது டார்க்னஸ் லைட், இரவு பகல், இன்பம் துன்பம், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு பேலன்ஸ் இருக்கும். லைஃப் ஒரே மாதிரி போகாது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் கலந்தது தான் லைஃப் அப்படிங்கிற அந்த ஞானம், அந்த விஸ்டம் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத உணர்த்துது. இவங்களுக்கு பின்னாடி ஒரு திரை இருக்கு, அந்த திரையையும் ஒத்து கவனிச்சீங்க அப்படின்னா பின்னாடி தண்ணி ஓடுறதும் தெரியும். இந்த தண்ணி எதை குறிக்குது அப்படின்னா ஆழ் மனசை குறிக்குது. தன்னுடைய ஆழ் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிற நாலேஜ் இவங்க கிட்ட இருக்கு, இவங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அந்த ஞானம் இவங்கள்ட்ட இருக்கு. அந்த ஞானத்தை குறிக்கிறது தான் இந்த கையில ஒரு பேப்பர் ஸ்க்ரோல் வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு நம்ம இதுல ஓலை சுவடின்னு சொல்லுவோம், பட் இந்த இதுல அதுக்கு சிமிலரான ஒரு அர்த்தம். இந்த பேப்பர் நாலேஜை குறிக்குது. நாலேஜ்னு சொல்றதை விட ஞானம், விஸ்டம் சொல்லலாம். இந்த தண்ணி இமோஷன்ஸையும் குறிக்கும். தன்னுடைய இமோஷன்ஸ் தன்னுடைய கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்றதை எடுத்துக்கலாம். இந்த ஹை பிரீஸ்டஸ் கார்டு உங்க ரீடிங்ல வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற இன்ட்யூஷனை குறிக்கலாம், உங்களுக்குள்ள மறைஞ்சு இருக்கிற ஃபீலிங்ஸை குறிக்கலாம், இமோஷன்ஸை குறிக்கலாம். நீங்க சில சமயம் ஏதோ ஒரு ஃபீலிங்கை மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சிட்டு இருக்கலாம் இல்லையா, உள்ளுக்குள்ள என்ன புதைஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒருத்தரோட ஃபீலிங்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இந்த ஹை பிரீஸ்டஸ் கார்டு வரலாம். இந்த கார்டு பக்கத்துல என்ன கார்டு வருது அப்படிங்கறத வச்சு அது என்ன ஃபீலிங்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது போக போக நீங்க கத்துக்கலாம். இந்த கார்டு மெடிடேஷனை குறிக்கலாம். தனிமையில இருந்தாதான் ஒரு விஷயத்துக்கான தீர்வு கிடைக்கும், சோ தனிமையில இருந்து நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கார்டு வரலாம். அது மட்டும் இல்லாம யாராவது நம்ம கிட்ட ஏதாவது மறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்ரெட்ஸ், அந்த சீக்ரெட்டை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஹிடன் டேலண்ட், உங்களுக்குள்ள மறைஞ்சு இருக்கிற விஷயங்கள் என்ன, புதைஞ்சு இருக்கிற விஷயங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். யாராவது நம்ம கூட பழகுறவங்க ஒரு சீக்ரெட் மோட்டிவோட நம்ம கிட்ட பழகுறாங்க அப்படின்னா அப்பையும் இந்த கார்டு வரலாம். இந்த கார்டுக்கு சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதாவது இந்த கார்டு தலைக்கீழ வந்துச்சுன்னா எதை குறிக்குது, இந்த நேரத்துல நீங்க தனியா இருக்கிறது ஒர்க் அவுட் ஆகாது, போய் யாருக்கிட்டையாவது கைடன்ஸ் கேட்கணும் அப்படிங்கறத குறிக்குது. உங்க ஃபீலிங்ஸை மறைச்சிக்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட பழகுறீங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த கார்டு வரலாம். செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம மனுஷங்க கூட பழகுறத அவாய்ட் பண்றீங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வரலாம். உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்லை, ட்ரஸ்டே இல்லை அப்படிங்கும் போதும் இந்த கார்டு வரலாம். இந்த கார்டு பயத்தையும் குறிக்கும். அடுத்த கார்டுக்கு போயிடலாம், எம்ப்ரஸ் கார்டு. இந்த எம்ப்ரஸ் கார்டு இவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா, அழகா ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்க, தலையில கிரவுன் இருக்கு, அந்த கிரவுன்ல 12 ஸ்டார் இருக்கு, அந்த 12 ஜோடியாக்கல் சைன்ஸ், 12 ராசிகள் இருக்கு இல்லையா, அதை குறிக்கிறது. அது எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோல், என்ன யாரு என்ன பண்ணிட முடியும், எல்லாம் என்னோட கண்ட்ரோல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர், வில் பவர் இவங்களுக்குள்ள இருக்கிறத குறிக்குது. இந்த கீழே இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இது வீனஸோட சிம்பிள், அதாவது சுக்கிரனோட சிம்பிள். பொதுவா சுக்கிரனை எதுக்கு சொல்லுவாங்க, லக்ஸுரி, அதாவது வசதி, வாய்ப்பு, வீடு, மனை, வாகனம், அதாவது சந்தோஷம்,
கேளிக்கை, உல்லாசம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் குறிக்கும். இது எல்லாமே இந்த கார்டும் குறிக்கும். இவங்களை பார்த்தாலே தெரியும் இவங்களுக்கு முன்னாடி சோளமோ இல்லைன்னா கோதுமையோ ஏதோ வளர்ந்துருக்கு. எதை குறிக்குது அப்படின்னா இவங்க வாழ்க்கையில எதுக்குமே கஷ்டம் இல்ல, எல்லாமே அவங்களுக்கு நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த எம்ப்ரஸ் நிறைய டெக்ல பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அந்த பிரெக்னன்சி எதை குறிக்கும்னா லிட்டரலா உங்க லைஃப்ல யாரோ பிரெக்னென்ட் ஆக போறாங்க, இல்ல நீங்க பிரெக்னென்ட் ஆக போறீங்க, இல்ல பிரெக்னன்சி நியூஸ் உங்களுக்கு வரப்போகுது, அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த கார்டு வரலாம். அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குறீங்க, புது வேலையை தொடங்குறீங்க, எந்த விஷயம் உங்க மூலமா புதுசா நடந்தாலும் அது உங்களுக்கு குழந்தை மாதிரி தான் இல்லையா? உங்கள்கிட்டேந்து அது பிறக்குது, உங்கள்கிட்டேந்து வருது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் அந்த எம்ப்ரஸ் கார்டு குறிக்கும். உங்களுடைய அம்மாவை குறிக்கலாம், அம்மா மாதிரி மதர்லி ஃபிகர்ஸ் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா அவங்களையும் குறிக்கலாம். நீங்களே ஒரு மதர்னா உங்களையும் உங்க ரீடிங்ல இந்த எம்ப்ரஸ் குறிக்கலாம். நல்ல மனசுக்கு ஒரு சந்தோஷமான அமைதியான ரிலேஷன்ஷிப்பை குறிக்கலாம். இந்த எம்ப்ரஸ் கார்டுல ஓரத்துல பாத்தீங்கன்னா தண்ணி தெரியும். தண்ணி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இமோஷன்ஸை ஃபீலிங்ஸை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிள். இவங்களுடைய ஃபீலிங், இவங்களுடைய இமோஷன் சந்தோஷமா பேலன்ஸா மெயின்டைன் பண்ற ஒரு கேரக்டர். இந்த மாதிரி கேரக்டர் உங்க லைஃப்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள குறிக்கலாம். உங்க வாழ்க்கையில நல்லது ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த குறிக்கலாம், மேரேஜை குறிக்கலாம், கல்யாண மணப்பெண்ணை குறிக்கலாம், இந்த மாதிரி பல விஷயத்தையும் குறிக்கும். இந்த எம்ப்ரஸ் கார்டோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன? நேரா இருக்கும் போது அபண்டன்ஸ், அதாவது ஃபைனான்ஸ் பிரச்சனை எல்லாம் இல்லை, அதெல்லாம் நல்லா இருக்கும்னு பார்த்தோம். அப்ப தலைகீழ வரும்போது அதுக்கு ஆப்போசிட், அதாவது பினான்சியல் ஸ்ட்ரகிள், பணத்துக்கு நம்ம ஏதோ கஷ்டப்படுற மாதிரி டைம்ல இந்த கார்டு வரலாம். அதே மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டி பிளாக்டா இருக்கும் போது இந்த கார்டு வரலாம். பிரெக்னன்சி ப்ராப்ளம் வரும்போது இந்த கார்டு வரலாம். அபார்ஷனை குறிக்கலாம். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது இந்த கார்டு குறிக்கலாம். தேவையில்லாத செலவு அதிகமா பண்ணும்போது இந்த கார்டு வரலாம். அடுத்தது கார்டு நம்பர் 4, எம்பரர் கார்டு. எப்படி எம்ப்ரஸ் கார்டு மதரை குறிக்குதோ அந்த மாதிரி எம்பரர் கார்டு ஃபாதரை குறிக்கும். இந்த எம்பரர் கார்டை பாருங்க, ஒருத்தர் கிங் மாதிரி உட்கார்ந்துருக்காரு, அப்படியே ஸ்டபனா இருக்காரு. அவர் மூஞ்சில கொஞ்சம் கூட ஒரு சிரிப்பு இல்லை, ஏன்னா அவ்வளவு ஸ்டபனா இருக்காரு, சீரியஸா இருக்காரு. ஸ்டோன்ல செஞ்ச ஒரு த்ரோன்ல உட்கார்ந்துருக்காரு இல்லையா? இது எதை குறிக்குது அப்படின்னா அவர் மனசு கல்லு மாதிரி அப்படிங்கிற விஷயத்தையும் குறிக்கும். அவரு ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிக்கும். எப்படி மெஜிஷியன் கார்டுல வில் பவர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். வில் பவர்ங்கிறது வேற, ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வேற. வில் பவர் அப்படிங்கிறது ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா அதுல அந்த போக்கஸ்டா அந்த டெடிகேஷன், நான் பண்ணியே தீர்வேன் அப்படிங்கிற அந்த டெடிகேஷன், இந்த எல்லா விஷயத்தையும் குறிக்கிறது தான் வில் பவர். ஆனா ஸ்ட்ராங் அப்படிங்கிறது பிசிக்கல். எம்பரருக்கு வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பிளஸ் தான் நினைக்கிற காரியம் சரியோ தப்போ அப்படிங்கிற விஷயம் இந்த எம்பரர் கவலைப்பட மாட்டாரு. ஆனா அதை செஞ்சுதான் தீர்வேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டபன்னஸ். ஈவன் அவர் செய்யறது தப்போ அப்படின்னு அவர் மனசுக்கு டவுட் இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், நான் செஞ்சுதான் தீருவேன் அப்படிங்கிற அந்த ஈகோ இவருக்கு ரொம்ப உண்டு. அதே மாதிரி அவர் போட்டிருக்கிற இந்த ஃபுல் சிகப்பு ட்ரெஸ் ஃபுல்லா கவர் பண்ணிருக்காருல, இது பவரை குறிக்கும். பாலிட்டிஷியன்ஸ் இல்ல ஏதாவது ஒரு துறையில ஹையர் அந்த அத்தாரிட்டி இருப்பாங்க இல்லையா அவங்க, அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய அப்பா இல்ல ஃபாதர் மாதிரி யாரெல்லாம் டாமினேட்டிங்கா நம்ம வாழ்க்கையில இருக்காங்களோ அந்த மாதிரி ஃபிகர்ஸை குறிக்கலாம். நீங்க வேலை செய்றீங்கன்னா உங்களோட பாஸை குறிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேமிலியில ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ. இப்ப எம்பரர்னா இது ஆணைதான் குறிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்க லைஃப்ல டாமினேட்டிங்கா யார் இருந்தாலும் இந்த எனர்ஜியை தான் நீங்க பார்க்கணும். நீங்க ஹஸ்பண்டா இருந்தீங்க, உங்க ஒய்ஃப் ரொம்ப டாமினேட்டிங்கான கேரக்டர்னா அவங்களுக்கு இந்த கார்டு வரலாம். அதே மாதிரி நீங்க ஒய்ஃபா இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப டாமினேட்டிங்கான கேரக்டர்னா உங்க ரீடிங்ல இது உங்க ஹஸ்பண்டை குறிக்கலாம். லா அண்ட் ஆர்டர், ஸ்ட்ரக்சர், ஸ்டெபிலிட்டி. ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு அஸ்திவாரம், பேஸ்மெண்ட் கரெக்டா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அஸ்திவாரத்தை கரெக்டா போடுற குணம், ஒரு விஷயத்தை கரெக்டா பிளான் பண்றது, இந்த மாதிரி திறமையெல்லாம் இவருக்கு இருக்கு. சோ எம்பரர் கார்டு எதெல்லாம் குறிக்கலாம்? ஈகோவை குறிக்கலாம், பவரை குறிக்கலாம், அத்தாரிட்டியை குறிக்கலாம், உங்க பாஸை குறிக்கலாம், உங்க வாழ்க்கையில இருக்கிற டாமினேட்டிங் ஃபிகர்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம் அவங்கள குறிக்கலாம். அப்புறம் நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணணும், பேஸ்மெண்டே வீக்கா இருக்கு, உங்க பிளானிங் சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கார்டு வரலாம். மெட்டீரியல் வெல்த், ஒரு கிங்குக்கு எப்படி எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் எல்லாமே நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு இந்த கார்டு வரலாம். கான்பிடன்ஸை குறிக்கலாம், பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை குறிக்கலாம், கவர்மெண்ட்டை குறிக்கலாம், ஆம்பிஷனை குறிக்கலாம், உங்க கோலை குறிக்கலாம், எதுல உங்க போக்கஸ் இருக்கணும் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கும் இந்த கார்டு வரலாம். இந்த கார்டோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன? இந்த கார்டு தலைகீழ வந்ததுன்னா
நம்ம கையில பவரே இல்லை, நம்ம கண்ட்ரோலை மீறி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு வரலாம். அதே மாதிரி ரொம்ப லோவான செல்ஃப் கான்பிடன்ஸ்க்கு வரலாம், சோம்பேறித்தனத்துக்கு வரலாம். ஏன்னா எம்பரர் ரொம்ப ஆக்டிவா தான் நினைச்ச காரியத்தை நோக்கி செயல்படுறவரு. அது தலைக்கீழ வரும்போது சோம்பேறித்தனத்தை குறிக்கலாம். வரட்டு கௌரவம், பிடிவாதம், ஈகோ, ஆம்பிஷனே இல்லாம பொழுத போக்குறது, எதையுமே செய்யாம போக்குறது. அதே மாதிரி ஓவரா தன்னைத்தானே உடல் உழைப்பு ஓவரா பண்ணி அதனால டயர்ட் ஆறுது. இந்த மாதிரி விஷயத்தையும் குறிக்கலாம். அடுத்தது 5ஆம் நம்பர் கார்டு ஹைரோஃபன்ட். இவர் கையில பாருங்க இந்த மாதிரி ஒரு ஜெஸ்டர் காட்டியிருப்பாரு. இதுவுமே ஒரு ஆசீர்வாதம் பண்ற ஒரு சிம்பலா எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இதுவும் ஆஸ் above so below மெஜிஷியன் கார்டுல பார்த்துப்போம் இல்லையா, அது ஒரு விதமான சிம்பல். இதுவும் அதே விஷயத்தை குறிக்கிறது, வேறு விதமான சிம்பல், வேற ஒரு கல்ச்சர்ல. இந்த ஹைரோஃபன்ட்டுக்கு முன்னாடி சாவி இருக்கிறத பாக்குறோம். 2 பேர் உட்கார்ந்து இவர் சொல்றத கேட்டுட்டு இருக்காங்க, அதை பாக்குறோம். இதை நம்ம போதனைன்னு எடுத்துக்கலாம், இது இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், சிஷ்யர்கள்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இவர் என்ன சொல்றாரு, சாவி என்கிட்ட இருக்கு, நான் உங்ககிட்ட சாவியை கொடுக்குறேன், ஆனா உன்னுடைய பாதை இது, உன்னுடைய கதவை இது அப்படிங்கிறத நீ தான் கண்டுபிடிச்சு திறந்துக்கணும் அப்படிங்கிறது. இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது காலேஜ், ஸ்கூல்ஸ்ல இதுல எல்லாம் டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நமக்கு சொல்லி தருவாங்க. அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், எந்த பாதையை சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது யார் கையில இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. அந்த மாதிரி நமக்கு ஒரு வழி காட்டுறாரு, அவ்வளவுதான். இந்த ஹைரோஃபன்ட் ஞானி கிடையாது, ஆனா அறிவாளி. அவருக்கு நிறைய அறிவு இருக்கு. ஞானம்ங்கிறது வேற, அறிவுங்கிறது வேற. அறிவு அப்படிங்கிறது இந்த உலகத்துல நம்ம கத்துக்கிற விஷயங்கள். எந்த சூழ்நிலையில நம்ம வளர்றோமோ அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம ஒரு மாதிரி ஷேப் செய்யப்படுறோம் இல்லையா. அப்போ நம்ம என்னென்ன கத்துக்கிறோம், நமக்குள்ள என்னென்ன இருக்கு, அப்புறம் படிக்கிறோம், என்ன சப்ஜெக்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம், இந்த மாதிரி அனுபவ அறிவு பிளஸ் ஏட்டறிவு, இது எல்லாமே கலந்த ஒரு விஷயம் தான் அறிவுன்னு சொல்லுவோம். ஆனா ஞானம்ங்கிறது இவ்வுலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். உலகம் எப்படி இயங்குது, நமக்குள்ள நம்ம யாரு, நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம பவர் என்ன, எல்லாமே உணர்ந்திருக்கிறது. தன்னைத்தானே உணர்தல்ல தான் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இவரை ஞானத்தோட ரிலேட் பண்ணாதீங்க, அதுக்கு வேற கார்டு இருக்கு. இவர் அறிவாளி, அதீத புத்திசாலி அப்படின்னு எடுத்துக்கலாம். பிளஸ் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், உங்களோட மத குருவை குறிக்கலாம், இல்ல நீங்க எந்த மதத்தை ஃபாலோ பண்றீங்களோ அந்த ரிலிஜனை குறிக்கலாம். ஏன்னா இதை பார்த்தாலே தெரியும் ஒரு ட்ரெடிஷனல் செட்டப்ல இருக்கு. சோ ட்ரெடிஷனையும் இந்த கார்டு குறிக்கும். சம்பிரதாயம், சடங்கு, உங்க வாழ்க்கையில டீச்சர்ஸ், ப்ரொஃபஷனல், உங்களுடைய பர்சனல் குரு, உங்களுடைய கவுன்சிலர், உங்களுடைய கைடு, யார்கிட்டயாவது நீங்க அட்வைஸ் கேட்குறீங்கன்னா அவங்க, அப்புறம் வக்கீலை குறிக்கும், ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கும், அப்புறம் லீகல் அந்த ப்ராசஸையும் குறிக்கும். உங்க ஃபேமிலியில யாராவது உங்களை வழி நடத்துறவங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப அறிவாளி, அவங்க கிட்ட நம்ம கைடன்ஸ் கேட்கலாம் அப்படின்னாலும் அவங்க ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸையும் குறிக்கும். உங்க முன்னோர்களையும் குறிக்கும், அதாவது உயிரோடு இருக்கிற முன்னோர்களையும் குறிக்கும். அகைன் இந்த கார்டு தலைக்கீழ வந்தா என்ன அர்த்தம், தலகணம், தனக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிற தலகணத்தை குறிக்கும். அதே மாதிரி மற்றவங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீ இதைதான் ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஈகோ சென்ட்ரிக்கா நடக்கிற விஷயங்களையும் குறிக்கும். இப்ப எம்பரர் தனக்கு ஈகோ இருக்கு அப்படிங்கிற விஷயம். ஆனா இந்த ஹைரோஃபன்ட்டுக்கு அவர் ஈகோனால மற்றவங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாரு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சில பழைய சம்பிரதாயம், பழைய கல்ச்சர், அதை ஃபாலோ பண்றவங்க, ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலில இருந்து வந்தவங்க எல்லாம் மாற மாட்டாங்களா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. கால மாற்றத்துக்கு ஏற்ப சில மாற்றங்களை நம்ம கொண்டு வந்துதான் ஆகணும். ஆனா அதுக்கு இந்த மாதிரி ஹைரோஃபன்ட் குவாலிட்டியில இருக்கிறவங்க ஒத்து வர மாட்டாங்க. அவங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் இருந்துட்டு அப்படியேதான் போவாங்க. அந்த மாதிரி ஆட்களையும் குறிக்கும். லீகல் பிரச்சனை, ஏதாவது வழக்கு, அந்த மாதிரி ஏதாவது கோர்ட் கேஸ்ல நடந்துட்டு இருந்தா அந்த மாதிரி விஷயங்களையும் குறிக்கும். அந்த கேஸ் ஃபேவரா வராம கொஞ்சம் பிரச்சனையாக போகுது அப்படிங்கும் போது இந்த கார்டு தலைக்கீழ வரலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது லவ்வர்ஸ் கார்டு. இதுல 2 பேரு நேக்கடா இருக்கிறத பார்க்க முடியுது. இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம உண்மையிலேயே யாரு அப்படிங்கிற விஷயத்தையும் குறிக்கும். இல்ல பிசிக்கலா குறிக்காம நம்ம அந்த மேஸ்குலைன் எனர்ஜி, ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லாருக்குள்ளயும் 2ம் இருக்கு. பெண்ணுக்கு தான் பெண்ணோட எனர்ஜி, ஃபெமினைன் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆணுக்கும் மேஸ்குலைன் எனர்ஜி, ஃபெமினைன் எனர்ஜி இருக்கு. பெண்ணுக்கும் மேஸ்குலைன் எனர்ஜி, ஃபெமினைன் எனர்ஜி எல்லாருக்கும் இருக்கு. yin and yang அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒரு ஏஞ்சல்னு எடுத்துக்கலாம், பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம், கைடுன்னு எடுத்துக்கலாம். அவங்களோட அப்பியரன்ஸும் இருக்கு.
இத லிசன் பண்றதும் பண்ணாததும் அவங்க விருப்பம். ஆனா அவங்களுக்கு இந்த கைடன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த கார்டு லவ்வர்ஸ் அப்படிங்கிறதுனால லவ்வர்ஸை மட்டும்தான் குறிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. மேரேஜ குறிக்கலாம், லவ்வர்ஸை குறிக்கலாம், அஃபேரை குறிக்கலாம், கான்ட்ராக்டை குறிக்கலாம். அதாவது ஒரு பிசினஸ் கான்ட்ராக்ட், வேற ஏதாவது ஒரு வேலையில ஜாப்ல கான்ட்ராக்ட், அப்புறம் டீமா 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்கறது, கொலாபரேஷன், அந்த மாதிரி எந்த பார்ட்னர்ஷிப்பையும் குறிக்கலாம். சாய்ஸஸ், அதாவது என்ன சாய்ஸ் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கு, எந்த சாய்ஸை சூஸ் பண்ணா நீங்க வெளியில வரலாம், இப்படின்னெல்லாம் நீங்க ரீடிங் கேட்டு எடுக்கும் போது இந்த கார்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த கார்டு தலைகீழ வரும்போது என்ன நடக்கலாம்? பார்ட்னர்ஷிப் ஒர்க் அவுட் ஆகல, மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகல, இல்லைன்னா நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னு தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம், அப்படி இல்லைன்னா ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும் போதும் இந்த கார்டு நேரா இருக்கும் போது சூரியன் தெரியுது இல்லையா? இந்த சூரியன் பொதுவா சந்தோஷத்தை, ஹார்மனிய, நல்ல ஜாய், ரொம்ப அதீத மகிழ்ச்சி, ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ் குறிக்கும். இதை நம்ம திருப்பி இருக்கும் போது அதுக்கு ஆப்போசிட் என்ன? சேட்னஸ், பயம், ரொம்ப துக்கம், இந்த மாதிரி விஷயங்களையும் குறிக்கும். நான் ஆன்லைன் கம்யூனிட்டியில ஒருத்தருக்கு ரீடிங் பார்க்கும்போது அவங்க ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஏமாற்றப்படுறதையும் கூடிய சீக்கிரத்துல அவங்களுக்கு பிரேக்கப் ஆக போறதையும் முன்கூட்டியே என்னால இந்த ரிவர்ஸ் கார்டை வச்சு சொல்ல முடிஞ்சது. ஆக மொத்தம் இன்னைக்கு 0ல இருந்து 6 வரைக்குமான 7 கார்டுக்குள்ள மீனிங்க பார்த்திருக்கோம். ஒரே நேரத்துல எல்லாத்தையும் நீங்க அவசரப்பட்டு கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நம்ம மூளையில சிங்கே ஆகாது. ஒரு கார்டுக்குமான மீனிங்ஸா நான் என்ன சொன்னனோ அது ஒரு பெரிய சமுத்திரத்துல, ஒரு பெரிய ஓஷன்ல ஒரு துளி தான். டேரோங்கிறது ஒரு பெரிய ஓஷன், அஸ்ட்ராலஜி மாதிரி தான். ஜெனரல் மீனிங்ஸ் தனியா இருக்கும். ஒருத்தருக்கும் பர்சனல் சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி கார்டு வருது அப்படிங்கறத வச்சு அவங்க பர்சனல் மீனிங்ஸும் டெவலப் பண்ணிப்பாங்க. அந்த மீனிங் வெளியில இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. நமக்கு பர்சனலாவும் இந்த கார்டு சில விஷயங்களை தெரியப்படுத்தும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, படிக்கிறதுங்கிறது ஒரு பகுதி தான். ஆனா உங்க பிராக்டிஸ் தான் உங்களுக்கு அனுபவ அறிவு அப்படிங்கறது கொடுக்கும். அதுதான் டேரோ ரீடிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்னதோட நிறுத்திக்காம ஃபுல் டேரோ கார்டுக்கு என்ன மீனிங்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறது ஆன்லைன்ல கூகுள் பண்ணி பாருங்க. நிறைய ஒருத்தரும் ஒரு செட் ஆஃப் மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுமா? தேவையில்லை. போக போக உங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வச்சு உங்களுக்குன்னு பர்சனல் மீனிங்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னும் நாளாகும். இப்போதைக்கு நாலேஜை கேதர் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். லெசன் 2 பார்ட் 2ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா.